ஹாய் ஃப்ரம் ரூபிபீஸ். இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்றது பார்க்கலாம். இன்னைக்கு 25,400 சிஇ, 25,300 பிஇ, 25,300 சிஇ எல்லாமே மார்க்கெட் டச் பண்ணிட்டு சேம் எகெயின் அந்த ஓப்பன் ஆன இடத்துக்கே மார்க்கெட் வந்துடுச்சு. ஆனால் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயே ஆகட்டும், அந்த நம்மளோட ஆக்டிவ் ஆப்ஷன்ஸ்லேயே ஆகட்டும், எந்த சேஞ்சஸும் நடக்கலை. அதுக்கப்புறமா ஃபிஃப்த்து பிளேஸில் பாருங்கள், 25,400 பிஇ அந்த ரேஞ்சுக்கெல்லாம் மார்க்கெட் போகுதுன்றது இண்டிகேஷன் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல சப்போர்ட் எடுத்து எகெயின் 25,400 பிக்கும் 25,300 சி கிட்ட தான் மார்க்கெட் இருக்குது. அதே கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, 25,400 சிஇ, 25,300 பிஇ, 25,400 பிஇ எல்லாமே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. மார்க்கெட் கரெக்டாக அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும்ன்றது நம்மளுக்கு உறுதியாச்சு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பிளேஸில் 25,500 சிஇ லைன் வந்துருச்சு. அதுக்கப்புறமா 25,400 சிஇ ஆல்ரெடி 25,400 மார்க்கெட் டச் பண்ணிடுச்சு. இன்னும் 25,500 சிஇ வரைக்கும் மார்க்கெட் போகுது அப்படின்றத காட்டுது. நம்ம இண்டிகேட்டரோட லைன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு, அங்கே வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகும்ன்ற ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்க, எவ்வளோ நீட்டாக போய் அந்த 25,500 சிஇ லைனை மார்க்கெட் எப்படி டச் பண்ணியிருக்குன்னு. இதுதான் நம்மளோட இண்டிகேட்டரோட சீக்ரெட் ஃபார்முலா. எவ்வளோ ஈஸியாக கரெக்டாக மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்ன்றதை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடுச்சு. இன்னைக்கு எக்ஸ்பைரி வேறு, ஸோ லாட்ரி ஒரு 100 பாயிண்ட்ஸ் புட்லேயும் 50 பாயிண்ட்ஸ் கால்லையும் நம்ம ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம் இன்னைக்கு. தேங்க்யூ.